வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் திருத்தணியில் ஒரு வட மாநில வாலிபரை இங்கே இருக்க சிறார்கள் தான் சொல்லணும், ஒரு 20 வயசுக்குள்ள இருப்பாங்க போல இருக்கு, கொடூரமாக தாக்கியிருக்காங்க. கொடூரமாக அது என்ன மனநிலைன்னே தெரில. கண்டிப்பான நிதானத்தில் இருக்கவங்க அப்படி தாக்கியிருக்க முடியாது. கடும் மது போதைப் பொருள் உட்கொண்ட மிருகங்களாக, மனிதன் மிருகனாக மாறுவது நேரமே அந்த போதைப் பொருள் தான். அப்படி கடும் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி அந்த போதையின் உச்சத்தில் அவர்கள் ஆடிய வெறியாட்டம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உலகம் எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி போதைப் பொருள்கள் நடமாட்டத்தையோ புழக்கத்தையோ கண்டிப்பாக ஒடுக்கினால் மட்டும்தான் இது பாதுகாப்பாக மக்கள் வாழ முடியும். பெண்கள் போனால் பாலியல் தொல்லை வெளியே. இப்போ ஆண்களையும் இப்படி தாக்குனாங்கன்னா, வெறித்தனமாக தாக்குனாங்கன்னா பார்க்கலாம். அங்கங்கே காவல்துறையவே கத்தி காட்டுற வீடியோக்கள்லாம் வருது. இதெல்லாம் போதை உச்சகட்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எங்கேருந்து பெருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் வெகு சர்வசாதாரணமாக, அதாவது முந்தி கூட போதைப் பொருள் கடத்தல் படங்கள்லாம் வந்துச்சு ஒரு 90கள் அந்த டயத்தில். அது வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் டைரக்டாக நடக்கிற ஒரு சம்பவமாக காட்சிப்படுத்தப்படும். அந்த மாதிரி ஒரு பொதுவான இதாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வெற்றிமாறன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் போதை உச்சகட்டத்தில் ஒருத்தர் தாக்குறது, ஒரு சராசரி ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவனை போதைப் பொருள் உட்கொண்டு அந்த கடத்துறவங்க கொடுமையாக தாக்குறது, பொல்லாதவன் மாதிரி நிறைய படங்கள்ல பார்த்தோம். இதோட உச்சகட்டமாக இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நல்லவன் நல்லதை எடுத்துக்குவான், கெட்டவன் கெட்டதான் எடுத்துக்குவான். இன்னைக்கு போதைப் பொருளை இப்படி உச்சகட்டமாக ரீல்ஸ் போடணுன்ற அளவுக்கு இன்னைக்கு துணிஞ்சு வந்துட்டாங்கன்னா, இதுக்கு ஊக்குவிக்கும் திரைப்படங்கள் தான் அவரோட எடுத்த திரைப்படங்கள். அந்த ஊக்கம் அவங்க கொடுக்குறாங்கன்னா, முதல்ல சென்சார் போர்டெலாம் என்ன செய்யுதுன்னு இல்லை. இந்த மாதிரி காட்சிப்படுத்துகிற படங்களை நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டு ஈஸியாக வெளியிட்டுறீங்க. இது இன்னைக்கு எங்கே நிற்கிது பாருங்க. நிறைய சமீபத்திய தாக்குதல் இது மட்டும் இல்லை, நிறைய தாக்குதல் தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் பாருங்க, வடக்கன்று சொல்லி தாக்கணுன்றாங்க, முறைச்சான்னு சொல்லி. அதாவது இன்னைக்கு சுதந்திரத்துக்கு முதல்ல வாள் எடுத்தது புலித்தேவர். அனைத்து சமூக தலைவரும் இந்தியா தேச விடுதலைக்கு தான் போராடி இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த சமூக தலைவராக இருந்தாலும் தேசத்தின் விடுதலை, இந்தியாவின் விடுதலைக்கு தான் போராடிக்க. அப்படி எப்படி இப்படி கூட பாக்குறீங்க. இங்க போனா அங்க போனா தமிழ்நாடு அடிக்கிறான்றது, இங்க வந்தா வடக்கன் அடிக்கிறது. இப்படி அடிச்சுக்கிட்டா, ஒரு நாட்டுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிட்டா என்னதான் இதுல என்ன ஒரு ஒற்றுமை போக்கு இருக்கு, என்ன தேச ஒருமைப்பாடு இருக்கு? கண்டிப்பான முறையில இனி மாற்றங்கள் வரணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொடூர தாக்குதல், அதாவது முன்பகை இல்லை, முன் விரோதம் இல்லை, எந்த இதுவுமே இல்லாம ஒரு கொடூர தாக்குதல். கேட்டா முறைச்சான்னு சொல்றாங்க. முறைச்சா வெட்டிடுவானா? நீ அம்புழுத்திருக்க, நீ ரீல்ஸ் போட முன்னாடி கத்தியை காட்டியிருக்க. அவ்வளவு பெரிய பட்டா கத்தியை எடுத்துட்டு நீ எப்படி பயணிச்ச? அந்த பட்டா கத்தியை எடுத்துட்டு அவ்வளவு சாதாரண அது பையிலையோ பேண்ட் பாக்கெட்லயோ வைக்கக்கூடியது இல்லை. இவ்வளவு பெரிய பட்டா கத்தி எடுத்துட்டு பயணிக்கிறாங்கன்னா, இவங்க இந்த கோரா தாண்டவத்தை எங்கெங்க நடத்தலாம்னு திட்டமிட்டு இருந்தாங்க, எந்தெந்த அப்பாவிகளை தாக்கலாம்னு திட்டமிட்டு இருந்தாங்க. இதை நம்ம அலசி ஆராயணும். இனிமே வரும் சென்சார் குழு இந்த போதை பொருள் ஏன்னா சினிமா தான் ஈஸியா போய் எல்லாரையும் சேருது. அந்த போதைப் பொருள் சென்சார் கடுமை காட்ட வேண்டும். இந்த மாதிரி ஒரு குற்றச்சம்பவம் நிகழாமல் இருக்கணும்னா திரைப்படங்கள் இப்படி காட்சி வரக்கூடாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல காதல்ன்றது சினிமாவில் இருந்தா பரவச்சு. இன்னைக்கு லிவ் டுகெதர் வரைக்கும் சமுதாயத்தையே சீரழிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் சினிமாவில இருந்து பரவுதுன்றது கண்டிப்பான முறையில் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால முக்கியமா வெற்றிமாறன் படம் இப்ப சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. பெரிய கதாநாயகங்களை வச்சு எடுத்து இதை பெரிய ப்ரமோட் பண்ணி ஊர்ல எவன் கேட்டா என்னன்னு இவர்களோட நினைப்பு. இனிமே வரும் படங்கள், அவங்க படங்களை மிக கடுமையாக தடை செய்யணும். அதே மாதிரி போதைப் பொருளை கண்டிப்பான முறையில் தடை செய்தால் மட்டும்தான் இது போல சம்பவங்கள் தடுக்கப்படும். இது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாட்டி யாரும் நடமாட முடியாது. வெளி மாநிலத்திலிருந்து இங்க வரவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. தமிழ்நாடு அடிச்சா நம்ம கதறோம், அது மாதிரி தானே அவங்க கதறுவாங்க பாவம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க காவல்துறை கடும் நடவடிக்கை. இவங்க 4 பேரையும் கையை காலை உடைச்சு இனி வரும் காலையில வெறும் நடைபெறமா மட்டும்தான் வாழ வைக்கணும். அப்பதான் இவங்களால மற்றவங்களுக்கு பாடம் வரும். நன்றி, வணக்கம்.